அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு ஒன்று கண்டார்கள். அந்த கனவை சஹாபாக்களிடம் சொல்லுகிறார். இரவிலே நான் ஒரு கனவு கண்டேன். என்னை மலக்குமார்கள் கூட்டிக் கொண்டு சென்றார்கள். நான் போனவுடன் முதலில் ஒரு மனிதன் உறங்கிக் கொண்டிருந்தான். உறங்கிக் கொண்டிருக்கிற மனிதன் மீது இன்னொருவன் பெரிய பாறாங்கல்லை எடுத்து போடுகின்றான். அவன் தலை நசுங்குகிறது. அந்த கல்லு ஓடுகிறது. அந்த கல்லை எடுத்து வருவதற்காக அந்த நபர் போகுவதற்குள் இந்த தலை மீண்டும் சேர்ந்து கொள்கிறது. திருப்பி அவன் தலை நசுக்கப்படுகிறது. இது போன்று தொடர்ந்து இவனுக்கு வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நான் பார்த்தேன். அப்போது நான் கேட்டேன், ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்டேன். அதனுடைய இறுதியில எனக்கு பதில் சொன்னார்கள். நான் நிறைய விஷயங்களை இடையில பார்த்தேன். அதுல இறுதியில எனக்கு பதில் சொன்னார்கள். அவன் யார் என்றால் ஃபர்து தொழுகையை தொழுகாமல் தூங்கியவனாம். குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையை தொழுகாமல் தூங்கியவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. இன்று கால்பந்து உலகக்கோப்பை நடக்கிறது. ஃபிஃபா வேர்ல்டு கப். இரவு முழுக்க மேட்ச் இருந்தாலும் இரவு முழுக்க அதை பார்த்து விட்டு தான் நம்முடைய இளைஞர்கள் தூங்குகிறார்கள். ஆனா ஃபஜ்ருக்கு எந்திரிக்க முடியல. ஃபஜ்ர் தொழுகைக்காக காத்திருந்து என்ன செய்ய முடியலன்னா அதை தொழுக முடியல. நாம் ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு போகின்ற நேரத்தில், வெளியே வருகின்ற நேரத்தில் தான் நம்மால் என்ன செய்யலாம், படுக்கிறதுக்கு பெட்டுக்கு போறான். நாளைக்கு தலை நசுக்கப்படுகிற பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல முடியும்? வேர்ல்டு கப் பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த ஹதீஸுடைய வாசகமே அப்படித்தான் வருகிறது. தலை நசுக்கப்படுகிற பொழுது அந்த பாறாங்கல் பால் மாதிரி உருண்டு போகுமா? எத்ததஹு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உருண்டு ஓடும் அந்த கல்லு. பால் மாதிரி தான் போகும் அந்த கல்லு. திருப்பி எடுத்துட்டு வந்து போடுறக்குள்ளாட்டியும் தலை சேர்ந்து கொள்ளும். தலை மீண்டும் நசுக்கப்படும். இப்படியான ஒரு தண்டனை தொழுகாதவர்களுக்கு, தொழுகாமல் தூங்கியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இது போன்ற தண்டனையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.